ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எப்படி ஓகேவா? நீங்கள் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்குள்ள create a moment to moment nothingness, aloneness, outsider, success. We are the world. Change, guidance, celebration, let go, courage. Okay, so bottom of the deck, mind. Marriage, fresh start, dependence, travel, search, unconditional love, heartbeat, confusion, pleasure, milestone, complaint, clarification, foundation. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுதால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, ஸோ எனக்கு இன்றைக்கி இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கரண்ட்லி வந்து நீங்கள் க்ரோ ஆகிட்டு உண்டு. சரி, நமக்கு இதை காடு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், ஒரு பாறையோட இடுக்கில் போய் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அத்தனை மாத்திரம் நீங்கள் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு, உங்களால் கொடுக்கத்தக்க எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. பட் இன்றைக்கி நீங்கள் க்ரோ ஆகிட்டு உண்டு. எஸ், க்ரோ மீன்ஸ் என்ன க்ரோ கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வர தொடங்கிட்டு உண்டு. ஓகே, என்ன மெச்சூரிட்டின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி மாதிரி எஃபோர்ட் கொடுக்கறது கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரெடி இல்லை. ஓகே, ஒரு பீரியட் க்ரோ மீன்ஸ் அது க்ரோ உங்கள் சைடில் அது ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு நான் சொல்லுவேன். என்ன க்ரோன்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இழுத்து பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம், எஃபோர்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நவ் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டு. எதுக்கு நம்ம இதில் கடந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது, டைமை வேஸ்ட் பண்ணுறது, நிம்மதி இல்லாமல் போகிறது, என்னத்துக்கு? நம்மளும் மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது, தெய்வம்னு ஒரு சக்தி இருக்குது. எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நமக்கானதாக இருந்துச்சுங்க, நமக்கு வர வேண்டியதாக இருந்துச்சுங்க அப்படின்னா தெய்வம் ஒன்று கொண்டு வந்து கொடுக்கட்டும். ஏன்னா அந்த ஒரு க்ரோ உங்ககிட்ட நடந்துட்டு உண்டு. ஓகே, சப்போஸ் நான் சொன்ன விஷயம் ட்ரூவான விஷயமாகவும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எத்தனையோ எஃபர்ட் கொடுத்துட்டு நிறைய அப் அண்ட் டவுன் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் நமக்கு லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணி அதனால நீங்கள் க்ரோ ஆகிட்டு. ஓகே, க்ரோ மீன்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டோட்லி யூனிவர்ஸ் இனி நான் இதில் எஃபோர்ட் கொடுக்க ரெடி இல்லை, இனி நான் இதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ரெடி இல்லை, இனி என்னோடய ஸ்ட்ரென்த்தை நான் வேஸ்ட் ஆக்க விரும்பலை. எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு.
ஸோ அதுதான் நம்ம இங்கே க்ரோன்னு சொல்லிட்டோம். ஓகே ஓகே முன்னாடி மாதிரி எஃபோர்ட் கொடுக்குறீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே ரெடி இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் லெட் கோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு போஸ்ட்டோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்துட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முழுக்க முழுக்க எஃபோர்ட் நான் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். அவன் நம்மளை கேர் பண்ணலை, இல்லைங்க நம்மளை சேஃப் பண்ணணும்னு நினைக்கல, இல்லைங்க நம்மளை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இந்த போஸ்டோட பரிமாற்றத்தில் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவரோட பிஹேவியரில் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் முழுக்க எஃபோர்ட் நான் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை குறித்த ஒரு கேரோ ஒரு லவ்வோ எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. மேபி இதில் ஒரு சிலவங்க ஓப்பனாக அந்த போஸ்ட்டுகள் ஷேர் பண்ணியிருக்கலாம். நீ உனக்கு என் மேலே பாசம் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன் இல்லை, நீ கேர் பண்ண மாட்டேங்கிற, நீ என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற, ஜஸ்ட் நீ வந்து ஒரு என்ன ஒரு ஜஸ்ட் நீ ஏமாற்றிட்டுருக்க, சீட் பண்ணிகிட்ருக்க, நிறைய வாட்டி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உண்டு. பட் உங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவும் இவர் எந்த ஒரு ஆக்ஷனும் இவர் எடுத்துகிட்டு இல்லை. ஸோ அதனால் டோட்டலி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு லெட் கோ பண்ணிட்டு உண்டு. ஓகே எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டோம். நான் இனி இந்த ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. நான் இனி என்ன பார்க்க போகிறேன், என் லைஃப்பை பார்க்க போகிறேன். எனக்கானதாக இருந்தீங்க, அது எத்தனை நாள் கழிஞ்சாலும் அது என்ன வந்து செய்யட்டும். பட் நான் இனி இதை எஃபோர்ட் கொடுக்க ரெடி இல்லை. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வரணும் அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே ஸோ இப்போ பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதோ இல்லை ஒரு சிலவங்க அந்த போஸ்ட்டில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு அப்படி இல்லைங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ்வாக நமக்கு கார்டு வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு லவ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் என்ன அப்படின்னா கரண்டி இந்த ஒரு பர்சன் நீங்கள் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கணும், இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கான்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னால் எத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அத்தனை தூரம் எஃபோர்ட் நான் கொடுத்துருண்டு. பட் என்னோடய எஃபோர்ட்டுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் எந்த ஒரு வேல்யூ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிச்சிட்டு இல்லை. ஃபைனலி நீங்கள் படித்த ஒரு ரிலேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சரண்ட்ரு. ஓகே இனிமேல் எனக்கு எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு இனி எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, இடமும் இல்லை. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்து அதனால நமக்கு ஒரு நம்ம கொடுக்குற ஒரு எஃபோர்ட்டுக்கு நம்ம அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம். பட் அது எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லும்போது நமக்குள்ளேயே ஹர்ட் ஆகி ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, நமக்குள்ளேயே டவுன் ஆகி டோட்லி ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே ஒரு டிப்ரெஷனுக்கு எத்தனையோ நாட்கள் கடந்து போயிருக்கலாம். ஓகே ஸோ அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவங்கக்கிட்ட ஒரு பவுண்ட்ரி நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் இவங்கக்கிட்ட நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கானதான் ஒன்றே இருந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு எஃபோர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஓகே 0 எஃபோர்ட் இங்கே கொடுத்தாலுமே நமக்கானதாக அது இருந்துச்சு அப்படி இல்லைங்க, நமக்கானது நம்மளை வந்து செய்யணும்னு விதி இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்மளை வந்து செய்யணுங்க ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு இது ஒரு போஸ்டரை பார்க்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க இது ஒரு போஸ்டர் கூட கனெக்டட் இருக்கக்கூடிய ஒரு டைம் மட்டும் உங்களையும் மீறி உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டர் கூட கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், பேசணும், பழகணும். உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு இவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணும். அப்போ நீங்கள் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கூட ஒரு கான்டாக்ட்லேயோ இல்லைங்க இவங்க கூட கனெக்ட்லேயோ இருக்கக்கூடிய டைமில் இன்னே அறியாமல் எனக்கு இவங்க கூட பேசணும் பழகணும்னு தோணும். அப்போ மறுபடியும் நான் அவரை சேசிங் பண்ணி மறுபடியும் இது லூப்பு தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நான் கொடுத்த ஒரு எஃபர்ட்டுக்காக இருக்கட்டும், கேருக்காக இருக்கட்டும், லவ்வுக்காக இருக்கட்டும், எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லைங்க ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் கிடைச்சிட்டு இல்லை. இன்னையே அறியாமல் என் கையை எனக்கு மெசேஜ் பண்ண துடிக்குது, இல்லைங்க இன்னையே அறியாமல் நான் அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்படி நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு கடைசி வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸாக இருக்கட்டும், எதிர்பார்க்குற ஒரு டிசிஷனாக இருக்கட்டும் கிடைக்காது. ஸோ அதனால் எஃபர்ட் கொடுக்குறது ஒன்று நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ உங்களை நீங்கள் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் வச்சுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி சொன்னீங்கன்னா இத்தனை தூரம் நான் எஃபோர்ட் கொடுக்குற டைமில் நீ ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கல, இப்போ நான் என்னோடய எஃபோர்ட்டை ஸ்டாப் பண்ணுறேன், இனி நீ எஃபோர்ட் கொடுக்குறியா பார்ப்போம், நீ எஃபோர்ட் கொடுத்தா மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும். அதர்வைஸ் நீ எஃபோர்ட் கொடுக்காம இருந்தால் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிளாங்காக இருக்கும். பட் உங்களுக்கு எல்லாத்தையும் மிஞ்சி தெய்வன் ஒரு சக்தி இருக்குது, அதை நீங்கள் நம்பிட்டு உண்டு. நமக்கானதாக இருந்தீங்க நம்ம 0 எஃபோர்ட் கொடுத்தா அதை நம்மளை வந்து செய்யணுங்கிற ஒரு தாட் உங்களுக்கு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இவரை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்சுவலி ஒரு உங்களோட சேஞ்ச், உங்களோட பிஹேவியர், இவரோட கரண்ட் எனர்ஜி நமக்கு அதான் இங்கே நமக்கு காட்டுது. இவர் ஆக்சுவலி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார். நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆனீங்க, எப்படி இந்த ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட நடந்துச்சு, எப்படி மிராக்கிள் மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆனீங்க. ஆக்சுவலி நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
நமக்கு லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனும் நமக்கு ஒரு லெசனாக லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது எத்தனை மாத்திரம் அந்த லெசனை கற்றுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு மூவ் ஆன் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக மூவ் ஆன் ஆகுறது நமக்கு பெட்ரு. ஓகே. ஏன்னா இல்லை, ஆக்சுவலி நமக்கு அந்த லெசன் லேர்ன் நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லெசன் லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே. லெசனை லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுங்க, டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துடுங்க, மிச்சத்தை தெய்வம் பார்த்துக்கும். மறுபடியும் நீங்கள் அதை இருத்தி பிடிக்கிறனாலையோ டைட்டாக பிடிக்கிறனாலையோ உங்களுக்கு 6 மந்தில் முடிய வேண்டிய ஒரு லெசனுங்கிறது நமக்கு நிறைய நாட்கள் டைம் எடுத்துக்கும். அது என்ன லெசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நமக்கு ஒரு அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கட்டும், சோல்மேட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளை மிஞ்சி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்மளை கேர் பண்ணுறதில்ல, அவங்கள நம்ம கேர் பண்ணுறோம். லெசன்ஸ் மீன்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம யாரையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது, நம்ம ஒரு அவேர்னஸில் இருக்கணும், ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ அந்த லெசனை தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகே. ஸோ எத்தனை மாத்திரம் நீங்கள் ஒரு லெசனை லேர்ன் பண்ணுறீங்களோ அத்தனை மாத்திரம் நீங்கள் லெசனை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அவேர்னஸில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு டிட்டாச்மெண்ட், ஒரு வைப்ரேஷன் இல்லைங்க. இன்னொரு ரிலேஷன்ஷிப்பால் டிட்டாச்மெண்ட் நீங்கள் இல்லைங்க. ஓகே. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இந்த ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட எப்படி நடந்துச்சு, நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆனீங்க? ஆக்சுவலி நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் எஃபோர்ட் கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் கொடுத்த எஃபோர்ட்டுக்கு ஒன்றும் கிடச்சிட்டுல. ஸோ நீங்கள் க்ரோ ஆகிட்டு உண்டு. க்ரோ மீன்ஸ் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நடந்து நமக்கு க்ரோ ஆகிட்டு உண்டு. இவர் கன்ஃபியூஷன் ஆகும், கன்ஃபியூஸ் எப்படி சேஞ்ச் ஆனீங்க, இந்த ஒரு சேஞ்சஸ் இவரால் அக்செப்ட் பண்ண முடியலை, ஏற்றுக்க முடியலை, நீங்கள் இப்படி சேஞ்ச் ஆகுவீங்கன்னு இவர் கனவுல கூட நினச்சி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட நடந்துட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி கன்ஃபியூஷன் ஆகும். இன்னும் உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா, இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளே வேறு யாரும் வந்துட்டாங்களா, இவர் கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் ரியல் லைஃப்பில் நடக்கும்னு சொல்லும்போது ஆக்சுவலி ஆள் கன்ஃபியூஸ். எப்படி நடந்துச்சு, என்ன மேஜிக்கல் நடந்துச்சு, என்ன மிராக்கிள் நடந்துச்சு, இவங்க ஒரு டைமில் நம்மளை தாங்கிட்டு இருந்தாங்களே, இன்றைக்கி இவங்க எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்காம இருக்காங்க. ரிலேஷன்ஷிப் ஒன்று வேண்டாமா, இல்லைங்க இவங்களோட லைஃப்பில் நம்ம ஒன்று வேண்டாமா? ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீ என்னை கேர் பண்ணல, நீ என்னை லவ் பண்ணல, நீ எனக்கு மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்க கரண்ட்லி சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க மைண்ட்லேருந்து எடுத்து நம்மளுக்கு வெளியே போட்டுட்டாங்களா, இல்லைங்க அவங்க மைண்டில் வேறு யாரும் வந்துட்டாங்க, டோட்டலி ஒரு கன்ஃபியூஷனாக இவர் இருக்காரு. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நமக்கு இந்த ரீடிங்கில் ஒன்று வந்திருக்கு. காரணம் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து ட்ரஸ்ட்டு பண்ணி அந்த ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ்கிட்ட ஒப்படைக்கும் போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூனிவர்ஸ் கட்டாயம் எடுத்துப்பாங்க. ஓகே. பட் இங்கே யாருமே யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ணுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பேற்பட்ட ஒரு டாக்டராக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, ரொம்ப படித்த ஒரு டாக்டராகவே இருக்கட்டும், என்னோட ஹையர் பொசிஷனில் இருக்க டாக்டராக இருக்கட்டும், அவங்க லாஸ்ட் எண்டிங்கில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் எத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்தாச்சு, இனி நீங்கள் தெய்வத்தை நம்புங்க, அந்த யூனிவர்ஸை நம்புங்க, பகவானை நம்புங்க. கடைசி டைப்பில் ஒரு டாக்டர் கூட இந்த ஒரு ஆன்சர் தான் வைக்கிறாங்க. பட் நம்ம நார்மலாக நம்ம யாருமே வந்து அந்த யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த ஒரு ரீடிங் பார்க்குறவங்களில் குறைச்சி பேர் வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் நீங்கள் வலியும் வேதனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி லாஸ்ட் எண்டிங்கில் இனி என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இல்லைங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, உங்கள் லைஃபை நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு ட்ரஸ்ட்டோடு நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்டு அப்படின்னா இங்கே உங்களுக்காக தெய்வம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம், உங்களுக்காக இங்கே யூனிவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனை அனுபவிக்கிறது கர்மா. ஓகே. எப்படி கர்மா அனுபவிக்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆக்சுவலாக கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு இல்லை ஒரு எண்டிங் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவரோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 0, ஒன்றும் இல்லை, 0. ஓகே. பட் நார்மலி நம்ம மனுஷங்க லைஃப்பில் எப்படி வேணாலும் வெளியே அவுட்டால் காட்டிக்கலாம். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் கரண்ட்லி இவரோட சுச்சுவேஷனும் சரி தான், எனர்ஜிஸும் சரி, இதுதான் 0. ஓகே. பட் நம்ம 0 இருந்தாலும் நம்ம வெளியே நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு எப்படி வேணும் நம்மளை காட்டிக்கலாம். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் இவரோட எனர்ஜி வைஸாக கூட இருக்கலாம், லைஃப் வைஸாக இருக்கும், இவர் 0. எதனால இவர் 0 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி இந்த செப்பரேஷன் இவர் லேர்ன் பண்ணுற லெசன் என்ன அப்படின்னா, இவர் மனசில் ஆக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
உங்களோட டிபெண்டன்ட் இல்லாமல் இவரால் வாழ முடியுமா முடியாதாங்க அந்த ஒரு கர்மா தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நான் சொல்லுவேன். எஸ் யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய தடுமாற்றங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்துட்டு உண்டு. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லேயே உன்னால் ஒத்தைக்கு நிற்க முடியுமா இல்லைங்க நீ அவங்கள டிபெண்ட் பண்ணுறியா அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் இவர் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி இவர் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு மனுஷனாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு கண்டினியூஸாக நமக்கு வரும். ப்ராப்ளம்ஸ்கிறது ஒரு மனுஷன் ஒரு டவுன் ஆகிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் வீட்டில் இருக்கலாம் வெளியே இருக்கலாம் இல்லைங்க கெரியரில் இருக்கலாம் இல்லைங்க மைண்ட் வைஸ் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம டவுன் ஆகலாம். அத்தனை மாத்திரம் நம்ம லைஃப்பில் நம்ம டவுன் ஆகிற டைம்லையும் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கும் தோல்ஸ் ஆகிறதுக்கும் இல்லைங்க என்னென்னு கேட்குறதுக்கும் நமக்கு ஒரு உறவு வேணுங்கிற ஒரு ரியலைசேஷன் இந்த ஒரு கர்மா இவருக்கு லேர்ன் பண்ணி கொடுத்துருணும். இல்லைங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய அந்த டிவைன் பவர் வந்து இவங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுத்துருணும். இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீ எப்படி சேஞ்ச் ஆனியோ எனக்கு அது தெரியல. பட் உன்னோட டிபெண்ட் இல்லாமல் என்னால் குரோ ஆக முடியாது லைஃப்பில் எளிமே நடக்க முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அத்தனை மாத்திரம் அந்த கர்மாங்கிறது இவருக்கு லேர்ன் பண்ணி கொடுத்துரும். நல்ல விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு கொடுக்குற எல்லாமே நமக்கு பிளஸ்ஸிங் ஆகும். நம்ம வரும்போது தனியாக வந்தோம் நம்ம இங்கே எதையும் கொண்டு வந்துட்டு இல்லை. இங்கே நமக்கு கொடுக்குற நம்ம பார்க்குற மனுஷங்களாக இருக்கட்டும் நம்ம பார்க்குற ஒர்க்காக இருக்கட்டும் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒரு பிளஸ்ஸிங். இப்போ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் கடந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுமே நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங் தான். பட் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஒரு பவர் இருக்குது. பட் அது சில பர்சன்ஸ் வந்து அதை மைண்ட் பண்ணிட்டு இல்லை இல்லைங்க அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை இல்லைங்க அதுக்கான ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா இந்த ஒரு கர்மா இவரோட லைஃப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ங்கிறத இவருக்கு மனசிலாக்கி கொடுக்குது. ஓகே ஸோ அது நீங்கள் அதை ஆத்மார்த்தமாக நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு உண்டு அப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் பவர் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ங்கிற ரியலைசேஷனை இவருக்கு காட்டி கொடுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஆக்சுவலாக அவருக்கு தெரியுது எஸ் என் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனோட ஜீரோ மீன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இவர் இப்போ தோற்று தடுமாறி டவுன் ஆகி அது எமோஷனல் வைஸாக இருக்கட்டும் ஃபிசிக்கல் வைஸாக இருக்கட்டும் இவர் டவுன் ஆகி இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு தோல் கொடுக்குறதுக்கோ இல்லைங்க என்னென்னு கேட்குறதுக்கோ நீ சாப்பிட்டியா எடுத்தியா சந்தோஷமாக இருக்கிறியா உனக்கு என்ன ப்ராப்ளம் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இவருக்கு இப்போமாக உங்களோட வேல்யூ வருத்த ஒன்று மனசில் ஆகுது. அன்றைக்கி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருந்தீங்களே இத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுத்தீங்க இன்றைக்கி நீங்கள் ஒன்று இருந்திருந்தீங்க இவருக்கு இந்த ஒரு லோன்லினஸ் இவருக்கு வராதுங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே சார் நமக்கு பாருங்கள் இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் ஆக்சுவலி இவரோட கரண்ட் எனர்ஜிஸ் அதான் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை என்னை எல்லாரும் அனாதையே விட்டுட்டு போயிட்டாங்க என்னை ஒற்றைக்கு நிற்கிறேன் இந்த ஒரு தோட்டு தான். அப்படி இவர் ஒற்றைக்கு நின்ன பிறகும் இவரோட தோட்டம் என்ன அப்படின்னா சரி சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். நம்ம ஒத்தைக்கு நிற்கிறதோ நம்ம கஷ்டப்படுறதோ நம்ம யாருக்கு தெரிய வேண்டாம் அதான் நம்மளோடய போகட்டும் அந்த ஒரு ஈகோ நம்ம சொல்லலாம் இல்லை ஒரு ஆட்டிடியூட் நம்ம சொல்லலாம். ஓகே இவர் இப்போ மனசிலாக்கிற விஷயம் என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரெஸ் ஸ்டார்ட் வேணும். பட் அது நம்மளாக போனால் அது சரியில்லை. பட் அதுவாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரெஸ் ஸ்டார்ட் வேணுங்கிற ஒரு தோட்டம் ஏன்னா நமக்கு ப்ரெஸ் ஸ்டார்ட் நமக்கு ஒரு டேரக்டாகவே வந்துட்டு. ஓகே பட் இப்போ கரண்ட்லி இவருக்கு மைண்ட் இருக்கிற ஒரு தாட்ஸ் கரண்ட் எனர்ஜிஸ் அதுதான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரெஸ் ஸ்டார்ட் வேணும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். நமக்கு மேரேஜ்னு ஒரு நமக்கு டேரக்டாக வந்துட்டு மேரேஜ். ஓகே ஸோ இவருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரெஸ் ஸ்டார்ட் வேணும் உங்களை மேரேஜ் எடுத்த உடனே இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஆள் வரல ஆக்சுவலி. பட் மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு தோட் இவரோட மைண்டில் உண்டு. அதே சேர்ந்து எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம லைஃப்பில் யூனிவர்ஸ் கொடுத்து ஒரு கிஃப்ட்டை நம்ம அது ஒரு வேல்யூ கொடுக்காம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம தொலைச்சிட்டோம். பட் இந்த ஒரு செப்பரேஷன் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் பவர் உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாக்கி கொடுத்துட்டு. ஓகே ஸோ அப்போ இவருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் ஒரு ப்ரெஸ் ஸ்டார்ட் வேணும். பட் இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமல் உங்கள் ஹார்ட்டை இவர் உடச்சிட்டு நீங்கள் கொடுத்த எஃபோர்ட்டுக்கு இவர் எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக உங்களையும் இவர் டவுன் ஆக்கிட்டு அப்படின்னா எடுத்த உடனே இவருக்கு ஓடி வந்து ஒரு கால் பண்ணுறதுக்கோ ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை நான் திருந்துட்டேன்னு சொல்கிறதுக்கோ இவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இவர் ஓடி வந்து நான் திருந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஓகே ஸோ அப்போ இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா சரி ஓகே நமக்குள்ளே இருக்கிற அந்த திருத்தங்கிறது அதுக்கு இருக்கட்டும். பட் இப்போதைக்கு நம்ம சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க நம்மளால் ஹர்ட் ஆகிருக்காங்க ஆல்ரெடி அவங்க நம்மளால் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ ஓடி போய் மறுபடியும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பயம்தான் வரும். ஸோ அதனால் நம்ம சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ப்ளஸ் ஸ்டார்ட் வரதுக்காக ஒரு சுச்சுவேஷன் ஒரு டைம் வரட்டும்.
அந்த டைம் நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒன்று எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா இவரும் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப் ஒரு ஸ்பெஷல் அவேக்கனிங் நடந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட கர்மா இவருக்கு என்ன லேர்ன் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, நீ உன் லைஃப்பில் மெயினான கழிஞ்ச ஒன்று அது உன் லைஃப்பில் ப்ரீசியஸ் ஆகணும் ஒரு விஷயத்தை இவரோட கர்மா லேர்ன் பண்ணி கொடுத்துருண்டா. அஃப்கோர்ஸ் இவர் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு கிஃப்ட்டு, பட் இவர் அந்த கிஃப்ட்டை ஒருபோதும் மனசிலாக்கிட்டு இல்லை அப்படின்னா இவரோட கர்மா இவருக்கே மனசிலாக்கி கொடுத்துரு. நீ எப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட்டை உன் லைஃப்பில் நீ இக்னோர் பண்ணியிருக்க, நீ ரிலீஸ் பண்ணியிருக்கன்னு ஒரு விஷயத்தோட கர்மா இவருக்கு லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸ் ஆகும் நீங்கிற ஒரு விஷயத்தை இவர் இப்போ மனசிலாக்கிட்டு. ஓகே, பட் இப்போதைக்கு இவருக்கு ஒரு மைண்டில் இருக்க தாட்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி, அதை யாராலும் பிரேக் பண்ண முடியாது, அது கடந்து மூவ் ஆன் ஆகவும் முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு மைண்டுக்குள்ளே இப்போ ஏகப்பட்ட தாட்ஸ் உண்டு. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கண்ணை பார்த்து பேசணும், மனசை விட்டு பேசணும், உங்கள் கூட தனியாக எங்கேயாவது வெளியே போகணும், ட்ராவல் போகணும். மேபி இதில் ஒரு சிலவங்க ட்ராவல் ரேட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ஸாக இருக்கலாம், நீங்கள் ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்களும் அவங்களோ ட்ராவலுக்கோ செலிப்ரேஷனுக்கோ எங்கேயோ போயிட்டுருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்படி எங்கேயோ போயிட்டுருக்கிறீங்க, ட்ராவல் யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லைங்க, ஒரு செலிப்ரேஷன் ஏதோ போயிட்டு வந்துட்டு அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஒன்லி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ஆக்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு தாட் உண்டு, பட் டிப்ரெஷன் ஆகும். ஏன் அப்படின்னா இத்தனை தூரம் ஒருத்தவங்களை நம்ம ஹர்ட் ஆக்கிட்டு, இத்தனை தூரம் ஒருத்தவங்களை நம்ம டவுன் ஆக்கிட்டு, இப்போ அவங்க கண்ணுக்கு முன்னே போய் நின்று நான் இப்போ திருந்திட்டு என்னை ஏற்றுக்கணும்னு சொன்னால் அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், அவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சரி கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம லைஃப்பில் இத்தனை அளவுக்கு நம்ம டவுனான ஒரு சுச்சுவேஷன் அனுபவிக்கிறதுக்கு கரண்டி நம்ம ஒரு தனியாக நிற்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அனுபவிக்கிறது முழுக்க ரீசன் நான் தான். தெரிஞ்சோ தெரியாமல் என் லைஃப்பில் நான் தப்பு பண்ணிட்டு உண்டு. என் லைஃப்பில் நான் அந்த இந்த கரண்டி இந்த ஒரு லோன்லினஸை இந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க நான் ரெடியானேன். பட் கட்டாயம் எனக்கு யூனிவர்ஸ் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கும், நான் தெரிஞ்சிட்டோன்னு ஒரு ரிலேஷன் இவருக்கு வந்து. ஸோ இவர் உங்களுக்கு ஒரு இவர் கரண்ட் இவருக்கு மைண்ட் ஆக்சுவலி ஓகே இல்லை, இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அஸ்திவாரம் கொடுக்கணும், இந்த ஒரு தாட் தான் இவருக்கு மைண்டே போயிட்டுருக்குது. ஏன்னா இவருக்கு மைண்டு ஓகே இல்லை. மேபி ஒரு ப்ராடக்ட் டைமில் எத்தனை மாத்திரம் நீங்கள் வலி வேதனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்து டவுன் ஆகிட்டு உண்டு, தோத்துட்டு உண்டு அப்படின்னா கரண்ட் இவரும் ஆக்சுவலி உங்களோட டிபெண்ட் நீங்கள் இல்லாமல் அவருக்கு லைஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை இவர் அனுபவிச்சுட்டு. இவருக்கு மைண்டு கரண்ட்லி ஓகே இல்லை. ஓகே, இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தும் ஒரு இன்கம்ப்ளீஷன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, இல்லைங்க என் மைண்டை மறுபடி உன்னோட நேமை பார்க்குறதும் இல்லைங்க உன்னோட தாட்ஸ் வரதும் இவருக்கு மைண்டு வைஸில் இவருக்கு ஃபீல் ஆகுற ஒரு தாட்ஸ் என்ன அப்படின்னா, நான் செத்து போனாலும் உன் தாட்ஸ் எனக்கு வரும் போல், நீ இல்லைங்க எனக்கு லைஃப் கம்ப்ளீட் ஆகாது போல், அதனால தான் என் மைண்டில் கன்வீனியஸாக எனக்கு உன்னை பற்றின ஒரு தாட்ஸ் இருக்குது. என் லைஃப்பில் எத்தனை மாத்திரம் ப்ரீசியஸான விஷயங்கள் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்தாலும் நீயும் ஒன்று கூடி சேரும் போது என் லைஃப் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் ஆகும், அதனால் மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து வைக்கணுங்கிற ஒரு தாட் இவருக்கு உண்டு. பட் கரண்ட் இந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் இத்தனை மாத்திரம் ஒருத்தவங்களை ஹர்ட் ஆக்கிட்டு ஓடி போய் வந்து நின்று சொல்லியாச்சுன்னா அது காரியம் இல்லை. இத்தனை மாத்திரம் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு ஓடி போய் நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். கட்டாய யூனிவர்ஸ் வந்து நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனே ஒரு பாசிபிலிட்டிஸே கண்டில் காட்டுவாங்கன்னு ஒரு ஹோப்போடு இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி கடந்து போயிட்டுருக்காங்க. இவர் உங்களை சர்ச் பண்ணாமலாம் ஒன்றும் இல்லை. இவர் ஆக்சுவலி உங்கள் லைஃப்பை பார்த்துட்ருக்காரு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, அவருக்கு நல்லா மனசிலாகுது. அங்கே கேட்டு க்ளோஸாக இருக்குது, நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணல, ஓகே, பட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படி நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அந்த கேட்டு க்ளோஸாக இருக்குது. நம்ம இனி அங்கே போனால் ஹர்ட் ஆகும். இன்னொரு விஷயம்னா நம்ம அங்கே போனாலும் அவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ என் தரையிடத்தை நான் அனுபவிக்கிறேன், எங்கோட்டு போதும் அங்கோட்டு விதி போகட்டும். பட் ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், நான் ஒன்று ஆக்ஷன் எடுக்கிறேன் ஒரு தாட்டில் இந்த ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இனி நமக்கு இதான் இவரோட கரண்ட் எனர்ஜிஸ். இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, A லெட்டர் இம்பார்ட்டன்ட், F லெட்டர் இம்பார்ட்டன்ட், M லெட்டர் இம்பார்ட்டன்ட், H லெட்டர் இம்பார்ட்டன்ட், C லெட்டர் இம்பார்ட்டன்ட், U லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி நமக்கு இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஓகே,
February important. Yes, February important. March important. May important. June important. August important. September important. October important. Okay. So age பார்த்தீங்கன்னா 33 age important, 39 important, 35 important, 32 important, 36 important, 38 important, 25 important, 29 important, 22 important, 26 important, 28 important. ஓகே, இனி வந்து இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 important, 3 important, 5 important, 6 important, 55 age important, 8 important, 9 important, 10 important. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.